போட்டி தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிஜியில் கல்ப பண்ணியிருக்காங்க, எம்டிஎஸ் கல்ப பண்ணியிருக்காங்க, அடுத்து சிஹெச்எஸ்எல் கல்ப பண்ணுவாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம், அதுக்குன்னே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக அடிச்சிடலாம். நாங்களாம் காலேஜ் முடிச்சு படிக்கும்போது எஸ்எஸ்சி எக்ஸாம் தான் உட்காந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் தவிர மற்ற எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் இந்த நல்ல வேக்கண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 8326 வேக்கண்ட் இருக்குது. 8326 வேக்கண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்னா இதில் 2 இது இப்போ எம்டிஎஸ் மட்டும் பார்ப்போம். எம்டிஎஸ்னால் என்னென்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், என்ன நான் டெக்னிக்கல். அடுத்து ஹவல்தாருங்கிறது 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சிபிஐசி ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்டு கஸ்டம்ஸ். அப்போ இன்டைரக்ட் டாக்ஸ்னால் என்னென்னா சிஜிஎஸ்டி அதில் வரும். அப்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ நார்காட்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹவல்தார்னா ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட் மாதிரி. அப்போ 2மே சேர்த்து கால் பண்ணுங்க. எனக்குமே குவாலிஃபிகேஷன் 10th தான். கொஸ்டின் தமிழில் இருக்கும். ஏன்னா ஒரே எக்ஸாம் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் தான். அதனால் நம்ம என்னென்னா இதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக காலேஜில் ஏஜ் லிமிட் இருக்குது. ஏன்னா ஏஜ் லிமிட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் 25 வயசு 18 25. ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 18 to 27 வரை இருக்கலாம். அது போய் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்போ அந்த டிகிரி முடித்த எல்லாருமே கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற கடைசி டேட் என்னன்னு கேட்டால் 31/7 இந்த மாதம் 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. பேமெண்ட் கட்டுறதுக்கு 1/8/24. ஏன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷன் ஏதாவது பார்க்குனீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 16-17 கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் மேபி அக்டோபர் நவம்பரில் இருக்கும். அப்போ இந்த பீரியடுமே லென்த் பீரியடாக இருக்குது. அப்போ இந்த டேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய பே லெவல் என்ன, பே லெவல் 1. ஏன்னா 7th பே கமிஷன் படி எம்டிஎஸ்க்கும் அதே தான், ஹவல்தாருக்கும் பே லெவல் அதே ஒன்று தான். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுல ஒரு ஈஸியான வே வந்து இது. அப்போ நம்ம கால்ஃபர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கால் பண்ணியிருக்கிற மொதல் வேலை எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து 17/7 ஏன்னா நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை ஆரம்பிக்காங்க. ஒரு இன்ட்ரோ கிளாஸ், இந்த கிளாஸ் எப்படி படிக்கணும், என்னெல்லாம் செஞ்சால் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க, மோட்டிவேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த ஓப்பனிங் கிளாஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். எஸ்எஸ்சிக்கு நிறைய பேர் எழுதவே மாட்டேங்காங்க. ஃபஸ்ட் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எஸ்எஸ்சியில் வந்து செலக்ட் ஆகிறவங்க கம்மியாக இருக்காங்கன்னா எழுத போகிறவங்க இன்றைக்கி அதிகமாக இருந்தால் தானே அந்த ரிசல்ட் வரும். எழுத போகிறவங்களே கம்மியாக இருக்கும்போது ரிசல்ட்டும் கம்மியாக தானே ஆகும். ஃபஸ்ட்டு எல்லாருமே படையெடுப்போம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம படையெடுப்போம். அதனால் இது கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாவே போதும். நிறைய எக்ஸாம் சென்டர் வந்து அப்ளை பண்ணனால சென்டரையே குறைக்கிறான். அப்போ எக்ஸாம் சென்டர் போகணும் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி வந்து 8326 வேகன். லாஸ்ட் நேரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 97 வேகன் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த தடவை வேக்கன் நிறையா இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த எம்டிஎஸ் ஹவல்தாருங்கிறது என்ன குரூப் சிங்கிற கேட்டகரியில் வரும். அதில் அந்த எம்டிஎஸ்ங்கிறது ஒரு ஆஃபீஸ் லெவலில் ஒரு கடைசி லெவலில் ஒரு ஸ்டாஃப். ஏன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு வச்சுக்கிட்டிங்களா. கடைசியில் எங்கெல்லாம் போடுவாங்கன்னா இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸு, கஸ்டம்ஸு, அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் போடுவாங்க. ஏன்னா ஹவல்தாருங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அண்டு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. இன்டைரக்டில் சிஜிஎஸ்டியில் வந்து போடுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்ல எவ்வளோ வேக்கண்ட்டுங்கிறது கொடுக்கல. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th தான் முடிச்சிருக்கணும். ஆனால் 10th முடிச்சிருந்தாலும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட்டாக எழுத முடியாது. பே லெவல் வந்து 1 சேலரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறந்த டேட்டெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வேகன்சி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 4887 வேகன்ட் இருக்குது. ஹவல்தாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3439, மொத்தம் 8326 வேகன்ட் இருக்குது. ஹவல்தாருங்கிறது இதான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். அங்கே தான் அந்த வேலை. ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது சிஜிஎஸ்டி. இல்லை ஜிஎஸ்டி போடுறாங்களா, ஜிஎஸ்டியில் 2 இருக்கும். ஏன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கும், சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கும். சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி போஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ நார்கோட்டிக்ஸ். அப்போ இதில் மட்டும் தான் ஹவல்தார் போஸ்ட். இந்த 2 இடத்துல மட்டும். எம்டிஎஸ்ங்கிறது எல்லா இடத்துக்கும் மொத்தம் 8326 வேகன்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளிகபிள். அதை எந்தெந்த ஸ்டூடெண்ட் அப்ளிகபிள்ங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் படி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆர்த்தோ, பிளைண்டு, டிசபிள், மல்டி டிசபிலிட்டி இன்வால்வ் இருக்கவங்களும் எலிஜிபிள்.
அவன் ஹவல்தாருக்கும் எலிஜிபிள். ஏன்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் இல்லைன்னு கிடையாது. எந்தெந்த கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை எடுத்து பார்த்துக்கிடணும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நல்லா வாசிங்க. என்னென்ன இதுக்கு அப்ளை நம்ம அப்போ இது இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 1/8/2024 பார்த்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சு 25 வயசுக்குள்ளே இருக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எம்டிஎஸ்க்கு. அதே 1/8/2024 18 வயசு முடிஞ்சு 27 வயசுக்குள்ள இருக்கணும். எதுக்குன்னா ஹவல்தாருக்கு. அப்போ 25 வயசுல இருந்தால் 2 போஸ்ட்டும் எழுதலாம். 26 வயசு இருந்தால் ஹவல்தார் மட்டும் தான் எழுத முடியும். இது வந்து ஜென்ரல் கோட்டாக்கு. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தனியாக உண்டு. அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 18 to 25 கொடுத்துருக்காங்க. அதான் கொடுக்குறாங்க. 2/8/99க்கு முன்னுக்குட்டி பின்னாடி பிறந்திருக்கணும். 1/8/2006க்கு முன்னாடி இருக்கணும். இதான் அந்த இதே இது ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா 18 to 27, 2/8/97க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/8/2006க்கு முன்னாடி இருக்கணும். ஏன்னா அப்போ நமக்கு என்னென்னா அந்த டேட் ஆஃப் பர்த் இது வந்து ஜென்ரல் கோட்டாக்கு. இது போக நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 25 வயசு இருக்குன்னா ப்ளஸ் 5 கூட்டிக்கிடுங்க. அப்போ எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரை எழுதலாம். இதே ஹவல்தாரை பொறுத்த வரைக்கும் 27 கூட்டுங்க, 32 வயசு வரை எழுதலாம். அந்த மாதிரி ஓபிசியை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கூட்டிக்கிடுங்க. அப்போ 28 வயசு வரை எழுதலாம். இதே பார்த்தீங்கன்னா ஹவல்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கூட்டிக்கிடுங்க. அப்போ நம்ம வந்து 30 வயசு வரை எழுதலாம். அடுத்தது டிசபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்டென்ஷன். எம்டிஎஸ்னா 35 வயசு வரை எழுதலாம். ஹவல்தாருங்கிறது 37 வரை எழுதலாம். அதுலேயே ஓபிசியாக இருந்தால் ப்ளஸ் 13, அதுலேயே எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ப்ளஸ் 15. எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் கூட அவங்க 2 சர்வீஸ் முடிஞ்சதுலேருந்து ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாம். அது நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து தெளிவாக பார்த்துருங்க. அப்ளிகேஷன் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஏன்னா 1/8/2000 10th பாஸ் பண்ணிருக்கணும். மெட்ரிகுலேஷன் நீங்கள் மெட்ரிகுலேஷன் இல்லை, ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், ஐசிசி சிலபஸாக இருக்கட்டும், சிபிசி சிலபஸாக ஏதோ ஒரு இதில் வந்து 10th முடிச்சிருக்கணும். ஏன்னா ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி போர்டில் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் இதான் உங்களுக்கு தேவை. ஒரே ஒரு எக்ஸாம் டியர் 1 இதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 செஷன் இருக்கும். செஷன் 2 இருக்கும். 4 டாபிக்ஸ் இருக்கும். 4 டாபிக்ஸில் 20 கொஸ்டின், அடுத்து 25 கொஸ்டின், அடுத்து 25 கொஸ்டின். மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் இருக்கும். 90 கொஸ்டின்ஸு 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. 45 நிமிஷமாக 1.5 மணி நேரம் டெஸ்ட் இருக்கும். எம்சிக்யூ அப்ஜெக்டிவ் டைப்பில் பேட்டர்ன். அப்போ வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு எக்ஸாம். இதான் டியர் 1. டியர் 1 ரிசல்ட் வரும். இதுலேயே நமக்கு வந்து டியர் 1லேயே நம்ம டேரெக்டாக என்னதுன்னா எம்டிஎஸ் வந்து டேரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஹவல்தார் மட்டும் இருந்தால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று உண்டு, அது நம்ம பார்ப்போம். அப்போ டியர் 1 ரிசல்ட் வருது. அதுக்கப்புறம் ஹவல்தாருக்கு மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட் உண்டு. அது வாக்கிங் மட்டும் உண்டு, வாக்கிங் போகிறது. ஏன்னா அப்புறம் இந்த வாக்கிங் போன அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும். இந்த வாக்கிங்க்கு 1:7 ரேஷியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும். ஃபைனல் ரிசல்ட் வரும்போது தான் எம்டிஎஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஹவல்தார் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா எக்ஸாம் பாஸ் பண்ணால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். ஆனால் ப்ராசஸ் இதான். எம்டிஎஸ் எக்ஸாம் பண்ணிட்டு வந்து சிங்கிள் பேப்பர் தான். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிங்கிள் பேப்பர். அதை வந்து செஷன் 1 செஷன் 2ன்னு வச்சுருப்பாங்க. செஷன் 1க்கு ஒரு 45 மினிட்ஸு, செஷன் 2க்கு ஒரு 45 மினிட்ஸு. மொத்தம் நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 45 பார்க்கும்போது நமக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம்ஸ் டோட்டல் டைம். இப்போ செஷன் 1 பார்த்தீங்கன்னா ஒன்லி எலிஜிபிள் தான். செஷன் 1ங்கிறது நியூமெரிக்கல் எபிலிட்டி, அது வந்து 20 கொஸ்டின்ஸ். ரீசனிங் எபிலிட்டி 20 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. நமக்கு மார்க் தேவையில்லை, கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். 20 மார்க். இப்போ 20 மார்க் இது ஒன்லி ஃபார் நெகட்டிவ் மார்க் கிடையாது. செஷன் 1க்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க். இது எலிஜிபிள் ஆனால் தான் இது திருத்துவாங்க. ஆனால் இந்த டைம் 45 நிமிஷம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இது எலிஜிபிள் ஆகிறது இருக்கிறதுல ஈஸி. நீங்கள் சும்மா போய் எழுதுனாவே எலிஜிபிள் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் ரைட்டாக போட்டால் போதும் 40க்கு. அப்போ ரீசனிங் மட்டும் எடுத்து படிச்சிங்கனாவே ஒரு 15 கொஸ்டின் போட்டுருவீங்க. அதில் 12 உங்களுக்கு 12 ரைட்டாக இருந்தாவே நெகட்டிவ் மார்க் கிடையாது. 12 ரைட்டாக இருந்தாவே எலிஜிபிள். இதே ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 10 கொஸ்டின் ரைட்டாக போட்டால் போதும், பாதிக்கு பாதி. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 8 கொஸ்டின் ரைட்டாக போதும். அப்போ இந்த முதல் செஷனுக்கு நீங்கள் படிக்கவே வேண்டாம் டோட்டலாக. இப்போ வந்து சிஜிலாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் போட்டால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இங்கே நீங்கள் மேக்ஸும் படிக்க வேண்டாம், ரீசனிங் படிக்க சும்மா நீங்கள் படித்தாவே பாஸ் பண்ணிடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி உட்காந்து படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்டிடியூட் போடுவீங்க, அதை மட்டும் செலக்ட் பண்ணி போட்டால் போதும். இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்து படிப்பீங்க. அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் போட்டிங்கன்னா
எல்லாருமே கிளியர் பண்ணுவோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணிடுவாங்க. ஏன்னா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதான் முக்கியம், இதான் நமக்கு மார்க் வரும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் என்னன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரி. இது நம்ம டிஎன்பிசிக்கு வெயிட்டாக படிச்சிருப்போம். இது அதில் கம்பேர் பண்ணும்போது 25% படித்தா போதும். இது படிக்க வேண்டாம், நீங்கள் டிஎன்பிசி படிக்கிற ஆளுக்கு இதுக்கு எலிஜிபிள். அப்போது நமக்கு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 25 கொஸ்டின் இருக்குது. அந்த லாங்குவேஜுக்காண்டி தான் நம்ம என்ன செய்யறோம்னா படிக்கிறோம். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 கொஸ்டின் ரைட்டாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பார்க்கலாம். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த தடவை வேக்கண்ட் அதிகம், போன தடவை வேக்கண்ட் கம்மி, அதனாலேயே 43 வரைக்கும் வந்துச்சு. இந்த தடவை வேக்கண்ட் அதிகம், ஆனால் 42 கொஸ்டின் கரெக்டாக போட்டணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க் உண்டு. இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, செஷன் 1க்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, செஷன் 2க்கு 1/3 நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்போ வந்து செஷன் 1 நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடுவீங்க. செஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் லாங்குவேஜ் இங்கிலீஷுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நீங்கள் சும்மா போய் எழுதுனாவே பாஸ் பண்ணலாம், ஏன்னா அவ்வளோ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த செஷன் 1க்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 30% கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும். 30%ங்கிறது நம்ம 40க்கு 12 கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும். அதாவது ஓபிசிக்கு இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 25% எடுக்கணும். இப்போ 10 கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 20%, 8 கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும். அப்போ செஷன் 1 கிளியர் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். செஷன் 2 தான் இது. செஷன் 2ல் நீங்கள் ஒரு 42, 43 மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாயின்மெண்ட். ஒரே எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நிறைய கொஸ்டின்லாம் கிடையாது, மொத்தமே நீங்கள் 50 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. மொத்தமே அந்த 50 கொஸ்டின் பேப்பர் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 50க்கு ஒரு 42 மார்க் சாலிடாக 42, 43 போட்டிங்கன்னா உறுதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மினிமம் ஒரு 30,000 சேலரி இருக்கும். மினிமம் கேரண்டடாக நம்ம ஒரு வேலைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹையர் எக்ஸாம் சிஜிஎலுக்கு படிக்கலாம், இல்லை குரூப் 1க்கு வந்து படிக்கலாம், யூபிசிக்கு உட்காந்து படிக்கலாம், ஹையர் எக்ஸாம் படிக்கலாம். ஆனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், தமிழ் கூட உண்டு. 13 ரீஜனல் லாங்குவேஜில் தமிழும் உண்டு. அப்போ தமிழ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா பிறகு நான் சொன்னது, ஏன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி இருந்தால் 12 கொஸ்டின் ரைட்டாக போடணும் முதல் செஷனில். ஓபிசி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தால் 10 கொஸ்டின் ரைட்டாக போடணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 8 கொஸ்டின் ரைட்டாக போடணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2020 97 வேக்கண்ட் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. அதில் கட் ஆஃப் வந்து அன்ரிசர்வுக்கு 132. இப்போ கண்டிப்பாக வந்து 125 தான் இருக்கும். 125 மார்க் வந்து நான் உங்களுக்கு 50 கொஸ்டின் வச்சுருங்களேன், 50 ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, அப்போ 150 கொஸ்டின், 150 மார்க். அந்த 150க்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஓபிசி கேண்டிடேட் இருந்தால் அதில் ஒரு 5 மார்க் குறைச்சிக்கிடுங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 115 மார்க் வச்சுக்கலாம், 115 to 120 வச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். ஒரு கம்பேரிஷன் பண்ணிக்கிடுங்க. என்னென்ன கட் ஆஃப் கம்பேரிஷன் பண்ணணும், அது கட் ஆஃப்லாம் தேவையில்லை, நீங்கள் பாட்டில் உட்காந்து எழுதுங்க. சிம்பிளான எக்ஸாம், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், டேரெக்டாக நமக்கு என்னது அப்பாயின்மெண்ட். ஹவல்தாருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் உண்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு ஹவல்தாருக்கு மட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான். மேலாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 நிமிஷத்தில் 1600 மீட்டர் நடக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் 20 நிமிஷத்தில் 1000 மீட்டர் என்னச்சுன்னா நடக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட். மேல் கேண்டிடேட் இருந்தால் 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். மேல் கேண்டிடேட் இருந்தால் ஜஸ்ட் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வெயிட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் எடுப்பாங்க ஹவல்தாருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு போஸ்ட் தேவைன்னா 7 பேர் எடுப்பாங்க. அதான் 1:7 ரேஷியோவில் எடுத்து அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். இப்போ வந்து ஹவல்தார் தனியாக அப்ளிகேஷன் போடணுமா, எம்டிஎஸ் தனியாக போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, ஒரே அப்ளிகேஷன் தான். அதில் நீங்கள் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்கள் கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ நீங்கள் அதில் கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் 62ன்னு ஒரு கோடு கொடுக்கீங்க, 63ன்னு கொடுக்கீங்க, 64 கொடுக்கீங்க. அந்த கோடு நம்பரை வரிசையாக ஃபில் பண்ணிடணும். எல்லா கோடையும் மேண்டட்டரியாக ஃபில் பண்ணி வச்சுருங்க. அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான், சிங்கிள் அப்ளிகேஷன் தான், சிங்கிள் எக்ஸாம் தான். நெக்ஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31/7/2024 அந்த டேட்டுக்குள்ள ஓபிசி சர்டிஃபிகேட்ல நான் கிரிமி லேயர் வாங்கியிருக்கணும். ஏன்னா கிரிமி லேயரில் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்ளை பண்ணுறவங்க. அதுமாதிரி 10th மார்க் ஷீட்டு அதுக்குள்ளே வந்திருக்கணும் 31/7/2024. எக்ஸாம் சென்டர் ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர். இது வந்து எக்ஸாம் சென்டர் சதர்ன் ரீஜனில் சிபிடி எக்ஸாமுக்கு. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பேப்பர் இருக்குது. ஆக்சுவலாக மேக்ஸ் ரீசனிங் தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு 12 கொஸ்டின் தான், ஓபிசி கேட்டகரிக்கு 10 கொஸ்டின் தான், இவங்களுக்கு 8 தான் எஸ்சி எஸ்டிக்கு. அப்போ இருந்தாலும் நம்ம சிலபஸ் லைட்டாக பார்க்குறோம். ஏன்னா நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், கைசிஎஃப், டெசிமலு, ஃப்ராக்ஷனு, அடுத்து ஃபண்டமெண்டல் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், போர்ட் மாஸு, அடுத்து பேசன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஒர்க் அண்ட் டைமு, இன்னொரு சொன்னால் ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பேசிக்கான அர்த்தமெட்டிக் சாப்டர் தான். ரீசனிங் எபிலிட்டி அதே தான். ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், கோடிங், அனாலஜி, டைரக்ஷன், சிமிலாரிட்டி, டிஃபரன்ஸு, ஜம்பிளிங், ப்ராப்ளம் சால்விங்கு, கிளாக்கு, இந்த மாதிரி உள்ளது 400.
ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், என்விரான்மெண்ட் ஸ்டடி அப் டு 10th ஸ்டாண்டர்ட். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கரெக்ட் யூசேஜ், டெஸ்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன், சிம்பிள் பேராகிராஃப், அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இவ்வளோதான் நமக்கு சிலபஸ் பேட்டர்ன். அப்போ நமக்கு வந்து சிலபஸில் 2வது ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிளாஸ் வச்சிருப்பாங்க, அன்றைக்கே சிலபஸ் கையில் கொடுத்துருவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதுக்கு நிறைய மெட்டீரியல் வந்து கிடைக்குது. இது வந்து லிமிட்டட் ப்ரிப்பரேஷன், சிலபஸ் கம்மி. ஏன்னா திரும்ப திரும்ப டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைஞ்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100. ஆனால் யாருக்கெல்லாம் கிடையாதுன்னு கேட்டால் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, SC/STக்கு ஃபீஸ் கிடையாது, டிசபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸர்விஸ்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் தான் எவ்வளவு? 100 ரூபா. இதை வந்து ஆன்லைன் ஃபீயாக நம்ம அப்ளை பண்ணுறோம். MTS கண்டிப்பாக SSC எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரு அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டாண்டர்டு தான் கொஞ்சம் கூட்டிகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் சேம் பேட்டர்ன் தான் இருக்கும். சேம் ஆப்டிடியூட், சேம் GK இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக படிங்க. ஏன்னா யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணல. அடுத்த வருஷம் கால்போ பண்ணுற குரூப் 4க்கு இப்போ உட்காந்து படிக்காங்க. இப்போ இன்னும் 3 மாதம் எக்ஸாம் நடக்க போகுது, இதுக்கு படிக்க மாட்டேங்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா போஸ்ட்டுமே SSC தமிழ்நாட்டுக்காரன் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நிறைய சோர்ஸ் இருக்குது, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டா போதும், யாராட்டும் ஒரு ஆள் உங்களை கைட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்கீம் யூடியூப்லேயே நிறைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு போடுறாங்க, மேக்ஸ்க்கு போடுறாங்க, நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அப்போது இப்போ நம்ம கலெக்ட் த மெட்டீரியல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டீங்கன்னா போதும். அதனால் சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க.